மரியாதை செய்ய வேண்டும் என்பது மரபு. மன்னராட்சி காலத்திலிருந்து முடியாட்சி வரையிலும் இருக்கின்ற மரபு. மன்னர்கள் கோவில்களிலே ஏன் எதற்கு இவ்வாறு சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், ஆன்மீகம் செழித்தால் நாட்டில் தனிமனித ஒழுக்கம் செழிக்கும் என்று நம்பினார்கள். இறை வழிபாடு கூடினால் குடும்பம் செழிக்கும் என்று நம்பினார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆடவராக இருந்தாலும் பெண்ணிராக இருந்தாலும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபடுவார்கள். ஆண்டவன் இறையதன் பேட்டி ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்கிற பொழுது ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால் தூய்மை, நேர்மை, ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம். பக்தி என்பதே தனிமனித ஒழுக்கம் தான். பக்தி என்பது பொது ஒழுக்கம். பக்தி என்பது அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆகவேதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். கோவில் என்பது நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், ஆன்மீகம் இவைகளையெல்லாம் பாதுகாத்து தலைமுறைக்கு வாழ்வியல் ஒழுக்கங்களை கற்றுத் தருகிற மையமாகும். ஆகவேதான் அனுதினமும் ஆண்கள் பணிக்கு சென்று விட்டால் அவர் கர்மயோகியாக மாறிவிடுகிறார். கர்மயோகா என்று சொல்வார்கள். கர்மம் என்றால் கடமை. அந்த கடமையை பக்தியாய் செய்வது. என்ன கடமை? குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மனைவிக்கு, சொந்த பந்தங்களுக்கு அனைவருக்கும் பொறுப்புள்ளவனாக வாழ்ந்து காட்டுவார். அதற்கு பொருந்தேற வேண்டிய கட்டாயம் ஆன்மனுக்கு நேருகிறது. ஆகவே அவர் கர்மயோகியாக மாறுகிறார். அவர் கர்மயோகியாக இருந்து பொருள் ஈட்டி குடும்பத்திற்கு வேண்டும் என்கிற பொருளாதாரத்தை சம்பாதித்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இவைகளை வளமாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு பெற்றுத் தருவது ஆணினுடைய கடமை. ஆகவே அவர்கள் கர்மயோகி. மகளிர் பக்தி யோகியாக மாறுகிறார்கள். அவர்களுடைய பக்தி யோகா என்பது ஆண்டவனை அனுதினமும் வழிபட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த வழிபாட்டு முறையை கற்றுக் கொடுத்து தீய பழக்க வழக்கங்களில் இருந்து குழந்தைகளை மீட்டெடுத்துக் கொண்டு வருகிற பக்தி யோகாவை பக்தி யோகியாக இருந்து மனைவிமார்கள் செய்வார்கள். ஆகவேதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதீர்கள் என்று சொல்வது. கோவில் என்பது நம் மனக்குறைகளை சென்று அது கல்ல சிறை ஆன பின்பு அது கடவுளாக மாறுகிறது. அங்கு சென்று மனக்குறைகளை சொல்லி அடைகிற பொழுது மனம் சமநிலை அடைகிறது. இதற்கென்று நீங்கள் பழனிக்கு செல்ல வேண்டும், மதுரைக்கு செல்ல வேண்டும், தஞ்சாவூர் செல்ல வேண்டும், கும்பகோணம் செல்ல வேண்டும், இமயமலை செல்ல வேண்டும் எல்லாம் கிடையாது. நம்முடைய ஊர் கோவில்களிலேயே சென்று அனுதினமும் ஆண்டவனிடத்தில் நம்முடைய எண்ணத்தை கொட்டுகிற பொழுது வேண்டுகிறவர்களுக்கு மனம் சமநிலை பெற்று தெளிவு பெற்று புத்தி பேதளிக்காமல் தனது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய வல்லமையை, வலிமையை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட மையம் தான் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்கள். இந்த கோவில்கள் சிறப்பாக பராமரிக்கப்படுகின்ற பொழுது இந்த கோவிலுக்கு உண்டான சமூகம் உயர்ந்த சமூகம். இந்த சமூகத்துடைய கோவில் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் இந்த மக்கள் உயர்ந்தவர்கள். இவர்கள் இந்த மண்டலப்படியை கோட்டை மாரியம்மன் கோவிலிலே கொடுக்கப்படுகிற இந்த சிறப்புரிமையை பெறுவதற்காக இந்த மக்கள், மருந்தெடுத்த மக்கள்
மக்கள் ஒருங்கிணைந்த மக்களாக இருக்கிறார்கள், ஒற்றுமையோடு இருக்கிறார்கள், சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், இந்த பண்பாடு கலாச்சாரத்தை மதிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சக சமூகங்கள் நம்மை மதிப்பார்கள். இதற்கான முயற்சியைத்தான் திரு பாண்டியன் அவர்களும் மூர்த்தி அவர்களும் ஐயா முனியசாமி ஐயா அவர்களும் இங்கு விருது படைத்து வருகிறவர்களுக்கு வயிறார உண்ணம் கொடுத்து இத்தகைய ஒரு சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். நம்முடைய கட்டுப்பாட்டை காட்டுகிற ஒரு அற்புதமான விழாக்கள் இருக்கிறது. இதற்காக ஊர் குடும்பத்தார்கள், ஊர் நாட்டாமைகள் எல்லாம் தங்களுடைய ஊரிலே இருந்து அனைவரையும் அழைத்து வருகிறார்கள். இவர் அழைத்து வருகிற பொழுது அங்கு ஒருங்கிணைப்பு ஏற்படுகிறது, ஊர் ஒற்றுமையாகப்படுகிறது. ஊர் ஒற்றுமை வந்துவிட்டால் அங்கு ஜனநாயகம் பிறக்கிறது. அங்கு ஜனநாயகம் பிறந்து விட்டால் நாடு உங்களுடையதாக நீ நினைத்த இடத்திலே ஓட்டை போடுகிற வல்லமை பெற்ற சமூகமாக மாற்றப்படுகிறார் என்றால் வல்லமை பெற்று இந்த குடியரசிலும் முடியரசு போன்று வாழ வேண்டும், அதாவது ஜனநாயகத்திலும் கூட மன்னர் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கருதினால் இனம் ஒன்றுபட வேண்டும், ஆன்மீகத்தில் ஒன்றுபட வேண்டும், ஒழுக்கத்தில் ஒன்றுபட வேண்டும், பொது ஒழுக்கத்தில் ஒன்றுபட வேண்டும், நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இவைகளை வெளிப்படுத்துவதில் ஒன்றுபட வேண்டும். இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த சமுதாயத்தை நாட்டை ஆளுகிற வல்லமை பெற்ற சமுதாயமாக பயிற்சி வருகிறது. இந்த பயிற்சிக்கானதுதான் ஆன்மீக பயிற்சி. கோவில்களில் ஏன் கோவிலில் நாம் சென்று கூடி வருடத்துக்கு ஒரு முறை வணங்குகிறோம், அதே போன்றே குலதெய்வ கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை நாம் அங்காடி பங்காளி எல்லாம் சேர்ந்து கும்பிடுறோம். நாம் ஒருங்கிணைக்கின்ற மையங்கள் இவைகளெல்லாம் குடும்பங்களை ஒருங்கிணைக்கின்றோம். அடுத்தது ஊரை ஒருங்கிணைப்போம். குலதெய்வ குடும்பங்கள் ஒரு ஊர் எடுத்துக்கொண்டால் என்றால் ஒரு 30 குடும்பம் இருக்கு. ஒரு 30 குடும்பத்தில் ஒரு திருமணமானவர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு ஒரு 200 பேர் என்று போட்டிருந்தால் 10-20 குடும்பம் சேர்ந்துவிட்டால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒரு ஊராக மாறிவிடும். அந்த ஊர் அவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு குலதெய்வத்திலிருந்து வருகிற பிரதிநிதிகள் எல்லாம் ஊர் நிர்வாகியாக வருவார். அதே போன்றே நாட்டுக்கோவில் என்றால் திண்டுக்கல்லை எடுத்துக்கொண்டால் கோட்டை மாரியம்மன் நாட்டுக்கோவில் எல்லா கிராமங்களையும் சேர்த்து ஒருங்கிணைந்தால் நாட்டுக்கோவில். பேரரசு கோவில் என்றால் பாண்டிய மண்ணின் பேரரசு கோயில் என்பது மதுரை அம்பதி. பாண்டிய மண்ணிலே பேரரசு கோயில். ஊர் கோவில், குலதெய்வ கோவில், ஊர் கோயில், நாட்டுக்கோவில், பேரரசு கோவில். இதெல்லாம் கோ என்றால் மன்னன், வில் என்றால் இல்லம். எல்லாம் மன்னன் இருக்கிறான் அர்த்தம். நம்மை ஆண்டவன், நம்மை ஆண்ட பாண்டிய மன்னன், நம்மை ஆண்ட சோழ மன்னன், நம்மை ஆண்ட சேர மன்னன், இவர்களெல்லாம் தான் நாம் சிவனாக வழிபடுகிறோம். நம்மை ஆண்ட மன்னர்களை இந்திரனாக, தேவேந்திரனாக, புரந்தரனாக வழிபடுகிறோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? சிவனை வழிபடக்கூடியவன் சிவன் ஜாதி என்று சொல்லிவிட முடியாது. அவன் சைவ சமயத்தை சார்ந்தவன். எல்லா ஜாதிக்காரும் இருப்பான். திருமாலை, பெருமாளை, மாயோனை, சேயோனை வழிபட்டால் அவன் வைணவம். வைணவ சமயத்தை சார்ந்தவன். அது எல்லா சமூகத்துக்காரும் இருப்பார்கள். கேட்டா அவன் வைணவம். அவங்க இந்து மதம் என்றால் என்ன என்றால் இத்தனை சமய வழிபாடுகளும் சேர்ந்ததுதான் இந்து மதம். சைவ சமயம் என்றால் சிவனை முழுமுது கடவுளாக வணங்குவது சைவ சமயம். ஒரு அனைத்து சாதியும் இருப்பார். வைணவ சமயம் என்றால் திருமால், பெருமாள், மாயோன், சேயோன் என்ற கடவுளை வணங்குவதுதான் சைவ சமயம். இதில் எல்லா சமூகத்திலும் இருப்பார்கள். சாத்த வழிபாடு என்றால் சக்தியை முழுமுதல் கடவுளாக வணங்குவது சாத்த வழிபாடு. அதில் எல்லா சமூகத்திலும் இருப்பார். கௌமாரம் என்றால் முருகனை மட்டுமே முழுமுதல் கடவுளாக வழிபடுவது கௌமாரம். அதில் எல்லா சமயத்திலும் இருப்பார்கள். ஆனால் இந்திரனை வழிபட்டால் நீ தேவேந்திர குல வேளாளன். நீ பிறப்பிலேயே நீ ஆண்டவனோடு பிறந்திருக்கிறாய். பிறப்பிலேயே ஆண்டவனோடு பிறந்த வண்டி. அதை மறந்து விடாது. மற்ற
சமூகத்துக்கெல்லாம் வேற என்னவோ பேர் இருக்கலாம், ஆனால் உனக்கு மட்டும்தான் தேவை, உனக்கு மட்டும்தான் இருக்கிற. ஒண்ணு தெரியுமா, எல்லா சாமிக்கு அம்மா தான் பேரு. மாரியம்மா, காளியம்மா, மாகாளியம்மா, மாரியாயி, ஆயி, அம்மா, இதெல்லாமே அம்மா என்ற ஒரு வார்த்தை அடைகிறோம். ஆனால் உன்னுடைய இனத்தில் இருக்கிறாளே இந்திராணி, அவன் மட்டும்தான் பெண் கடவுளுக்கெல்லாம் ராணி இந்திராணி. உன்னுடைய மரபணு என்பது ஆண்டவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவேந்திர குல வேலரின் மரபணு என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. இவர்களுக்கு கூடவே இறைவன் வருவான். இவைகளெல்லாம் மறந்துவிட்டு குடிக்கு அடிமையாகி பெண் பித்தனாய் அடைந்து பொருள் பித்தனாய் தேடி ஒன்றுமே இல்லாமல் ஆண்டியாய் அறிஞனாய் தாழ்த்தப்பட்டவனாய் ஆதி திராவிடனாய் கேவலமாய் உன்னை ஆள வந்த பிறமொழிக்காரன் எல்லாம் உனக்கு பெயர் வைக்கின்ற அளவுக்கு நீ சீர்கிட்டு போனதற்கு என்ன காரணம் என்றால் குடிப்பழக்கம் ஒரு காரணம். சீரழிந்து போய் மரபழிந்து போய் மண்டை தன்னுடைய மூளை செயலிழந்து போய் மரபணுக்கள் மாறி போய் போகிறவன் வருகிறவன் எல்லாம் எம்எல்ஏ எம்பி மந்திரியாகி சட்டசபையில் அமர் இவனை தாழ்ந்தவன் என்பதும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் அர்ஜுனன் என்றும் பேர் சொல்லி உன்னுடைய மரபை மாற்றி இருக்கிறார்கள். ஆண்டவன் பிறந்த மரபு இது, ஆண்டவனாய் அவதரித்த மரபு இது. தேவேந்திர குல வேளாளனாய் திமுறா பெருக்கா வாழணும்னா நல்ல பழக்கம், கல்வி அறிவு வேணும். சாமி என்ன படிச்சிருக்கிறது தெரியுமா? எல்லாம் நினைக்கிறாங்க சாமியாரானா உதவாக்கறன், வாழ தெரியாதவன், வக்கீல்தானவன், சாமியார் கஷ்டம் போட்டு அடைவான். இல்ல, எம்ஏ, எம்பில், பிஎட், பிஎல் அண்ட் பிஹெச்டி இத்தனை முடிச்சு போட்டு கல்லூரியில படிக்கும் போதே ஜாயிண்ட் செக்ரட்டரி, சேர்மன் எலெக்ஷன் நம்மளை எப்படி ஜெயிக்க முடியாது. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆட்சியில் ராஜதேவேந்திரன் எலெக்ஷன் நிக்கிறவங்க கூட எங்களை பர்மிஷன் எடுத்தா நிப்பா. ஏன் தெரியுமா? அது என்னுடைய மண் என்ற திமிர எனக்கு அதிகம். எங்க மண்ணுல அந்த தமிழ்நாடு நாம ஆண்ட பூமி தான். சேர சோழ பாண்டிய மரபுல வந்தவங்க இந்த திமிர எங்கிட்ட ஜெயிச்சுட்டே வந்த வாழ்க்கை ஊரா. நான் சமூக பணியிலிருந்து வந்த சுயம்பு, சமூக பணியிலிருந்து வந்த சுயம்பு. உலகத்தில் தேவேந்திரனுக்கு என்று படாலயம் கிடையாது, தேவேந்திரனுக்கு என்று ஆலயங்கள் கிடையாது, தேவேந்திரனுக்கு என்று குருமகா சன்னிதானங்கள் கிடையாது, தேவேந்திரனுக்கு என்று மடாதிபதிகள் கிடையாது. அத்தனையும் அடியன் தான் ஒருத்தர். அறிவு, ஆற்றல், திறன், சுய மதிப்பீடு, சுய கௌரவம் இத்தனையும் நம்ம யோசிச்சாதான் இந்த உலகத்துல வர முடியும். உனக்கெல்லாம் உன்னை சொல்லிக்கிறேன். இப்ப சமீபத்தில் ஒரு யாகம் நடந்தது. யாகத்தை நடத்தி அவர்கள் வேறு சமூகத்தில் பண்ணாரி கோயில் பக்கத்துல சத்தியமங்கலத்துல பெரிய யாகம். அவர் மிகப்பெரிய பக்திமா நடத்தியவர். 5000 மக்கள் கூடியிருக்காங்க. யாகத்துல உட்கார்ந்தவரு முதல் அவிர்வாகம் இந்திரனுக்கு தான் கொடுக்கணும், அதான் சட்டம். தேவேந்திரனுக்கு தான் முதல் அவிர்வாகம் வணங்க எல்லாம் செஞ்சு தான் யாகத்தை ஆரம்பிக்கணும். இது ரிக்வேதத்துல சொல்லப்படுகிற உண்மை. அங்கே அந்த யாகத்தை நடத்த வந்த அந்த யாகவாதி இருப்பார் இல்லையா, யாகி அல்லது யோகி, இதெல்லாம் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாருன்னா இந்த இருந்தா கொடிக்கிறதா எதாவது கொடுங்க, அவர் கும்பிடுறது கொடிக்கிறது தான் கொடுங்க, கும்பிடுறது தான். அடுத்தது விநாயகனுக்கு துதி பாடுறாரு, அதுவும் விநாயகனுக்கு அவர் துதி பாடுறாரு. எல்லா குருமார்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அத்தனை குருமார் என்னையே பாக்குறாங்க. எப்படி ராஜேந்திர சாமி சும்மா உட்காந்து முடியுது, எப்படி இருக்கிறாரு என்னையே பாக்குறாங்க. இதே மாதிரி 2 மைக் ஒரு மைக் கையில வாங்கி முதல்ல நிறுத்தி அப்படின்னு நீ யாரும் அப்புறம் நிறுத்து. இந்திரனுக்கு முதல் அபிபாகம் கொடுக்கறது, தேவேந்திரனுக்கு முதல் அபிபாகம். அப்பதான் எல்லா சாமிக்கு தெரியுதுல்ல, கொடி பந்த இப்படிதான். இந்திரனுடைய வாகனம் இல்லை. யார செல் பேசுறாங்க? யாருங்க அவங்க? வெளியே பேசுறாங்க. செல் பேசுறது வெளியே போங்க. வீடு மாதிரி நினைச்சிட்டு பொது சபையில நடந்துட்டாரு. ஒட்டுமொத்த ஒழுக்கத்துக்கு
வச்சிருக்கிறது மிகப்பெரிய கேடு. எவ்வளவு சக்தி பேசிட்டு இருக்கானா? யாகத்துல இந்திரனுக்கு அவருக்கு சொல்ல தெரியல, அவருக்கு அகவல் பாட தெரியல, இருக்கிறாரு தெரியல. திரும்ப முடிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லா சமூகம் பாக்குறாங்க. அடியேன் மட்டும் கம்பீரமா பேசிட்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, சுவாமி எனக்கு தெரியாதுங்க, நீங்க இந்திரனுக்கு அகவல் பாடுங்க தள்ளிக்கோ. அப்புறம் போய் சொல்லி யாகத்துல உட்கார்ந்து இந்திரனுக்கு வேணுங்கிற ஒரு பாடலை பாடும். அனுதினமும் பாடும். என் அப்பா இந்திரேஸ்வரனுக்கு அனுதினமும் பூஜை பண்ணும் போது ஒரு குருமகா சன்னிதானமா ஒரு தேவேந்திர மடாதிபதியா இருந்து அந்த பூஜையை நான் பண்ணுவேன். அப்ப பாடும்போது இந்த இந்திரனுக்கு உண்டான அந்த பாடலை நான் பாடுங்க, நல்லா கேட்டுக்கிறேன். முடிஞ்சா உங்களால இப்பவே பிக்கப் பண்ணி உங்களுடைய வீடுகள்ல வணங்கும் போது இந்த பாடலை பாடி வணங்குனீங்கன்னா உங்க வீட்டுல செல்வம் செழிக்கும். உங்க வீட்டை தொடர்ந்து நடுவுகிறாங்க. வேடத்தின் மீதமர்ந்து ஞானத்தை ஆரம் ஞானாதிபதியே, வேடத்தின் மீதமர்ந்து ஞானத்தை ஆரம் ஞானாதிபதியே, ஐங்கரத்தானை ஆணைமுகனை கணநாதனை ஐராவதமாக்கி, ஐங்கரத்தானை ஆணைமுகனை கணநாதனை ஐராவதம் ஆக்கி அகிலத்தை ஆட்சி செய்யும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, எங்கள் இந்திரேஸ்வரனே, இந்திர வித்யேஸ்வரனே, இந்திர யோகேஸ்வரனே, இந்திர யோகேஸ்வரனே, இந்திர ஜெகதீஸ்வரனே, இந்திர ராஜேஸ்வரனே, இந்திராணித்தாயாருடன் அமர்ந்து அருள் பாடிக்கும் எங்கள் தேவேந்திர பெருமானே, உன் வீர கடலடி பணிந்தே ஐயனே, உன் பொற்றாமரை மலரடி பணிந்தே மையனே, யாகத்தின் சீரனே, யாகத்தின் தலைவனே, இந்திர மணிமுடியானே, இந்திர மணிமுடி குறித்தானவனே, இந்திர ஆரம் அணிந்தவனே, இந்திர ஆரத்து குறித்தானவனே, இந்திர செங்கோல் உடையவனே, இந்திர செங்கோல் குறித்தானவனே, இந்திர பதினாயிரம் கொண்டு வல்வினை அகற்றும் வந்தவனே, இந்திர வெற்றி அணிந்தவனே, இந்திர சிரமத்து குறித்தானவனே, இந்திரேஸ்வரனே, இந்திர லிங்கேஸ்வரனே, இந்திர யாகேஸ்வரனே, இந்திர யோகேஸ்வரனே, இந்திர ஜெகதீஸ்வரனே, இந்திர ராஜேஸ்வரனே, இந்திர அணித்தாயார் அருள்வாழிக்கும் இந்திரேஸ்வரனே, வேதத்தின் வேதியனே, வேதாந்த தத்துவனே, கர்வினில் திருவாய் இருப்பவனை, கர்வினில் திருவாய் எழுந்தவனை, கர்வினில் திருவாய் மணந்தவனே, எங்கள் தேவேந்திர பெருமானே, எங்கள் தேவேந்திர பெருமானே, மணிகட்டு தெரிஞ்சட்டு தலைகட்டு தெரிகட்டு திக்கட்டும் அடைகின்ற மகையானை மனதுருள் நங்கூரம் விட்டது போல் கூட்டு செவிடு பேடு நீங்கினன் மனதைய செல்வம் தரும் மாசிராமணியே, மருதத்தின் திரேன மன்னர்களின் தலைவனே, எங்கள் தேவேந்திர பெருமானே, உன் பொத்தாமரை மலர்கள் பணிந்தோ மையனே, மலையாய் மடுவாய் அரணாய் புரளாய் பயிராய் உயிராய் இருப்பவனே, வழியாய் ஒளியாய் நீராய் நிலமாய் நெருப்பாய் நிலையாய் இருப்பவனே, எங்கள் இந்திரேஸ்வரனே, இந்திரலிங்கேஸ்வரனே, இந்திர யாகேஸ்வரனே, இந்திர யோகேஸ்வரனே, இந்திர ஜெகதீஸ்வரனே, இந்திர ராஜேஸ்வரனே, இந்திராணித்தாயார் எங்கள் தேவேந்திர பெருமானே, வினையினை வினைத்து வினையினை வளர்த்து வினையினை அறுத்து வினையினை தொகுத்து நல் வினையினில் இணையாய் இருப்பவனே, எங்கள் தேவேந்திர பெருமானே, ஆயிரம் கோடி கணையில் என எதிர்த்து வந்தாலும் உட்பகை அறுத்து கடும்பகை புதைத்து, உட்பகை அறுத்து கடும்பகை புதைத்து வகை இதுவென வாகை சூட வைத்தவனே, எங்கள் தேவேந்திர பெருமானே, எங்கள் தேவேந்திர பெருமானே, உன் பொற்பாத மலர்கள் பணிந்தோ மையனே, உன் பொற்பாத மலர்கள் பணிந்தோ மையனே, யாகத்தின் மூலமாய்
இந்நடைபெறுகிற யாகத்தின் மூலமாய் யோகத்தின் மூலமாய் 5 பூதங்களுக்கும் எங்களால் படைக்கப்படுகின்ற பொருள்களை கொண்டு சேர்க்கும் எங்கள் இந்திரேசனே வருவாய் அருள்வாய் தருவாய் தருவாயே. இது நான் இங்க பாடினது ஒரு சில பாடல், 10 பாடல் பாடு. எல்லா சமூகத்தோடு உட்கார்ந்துட்டாங்க, பிள்ளைமா இருக்கிறாங்க, செட்டியா இருக்கிறாங்க, வெள்ளாளத்தோடு இருக்கிறாங்க, கன்னடம் பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க, இன்னும் சொல்ல போனா வடநாட்டுக்கார சுவாமிகள்லாம் வந்துருந்தாங்க. அவங்க பார்க்கறாங்க, இதுதான் முதல் தரம். இந்திரனுக்கு வணக்கம் செலுத்தி இந்திரனுக்கு அபிபாவம் கொடுப்பதற்கு முன்னால் இந்திரனை வணங்கித்தான் செய்ய வேண்டும் யாகம் என்பது எழுதப்படாத சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை சுத்தமா புரிதோண்டி போச்சுட்டாங்க. யானைக்கு பாடுவியா நீ? ஏன்னா எங்க அப்பா இந்திரன் உட்கார்ந்து வர யானைதான் ஐராவதா. முதலாளிக்கு இல்லாத மரியாதை அவன் போற வாகனத்துக்கு வந்துதான். விநாயகர் யாரு? ஐராவதம், ஐராவதீஸ்வரர். விநாயகர் யாரு? தேவேந்திரனுடைய வாகனம். அதுதான் விநாயகர் வழிபாடு. எங்க அப்பா தேவேந்திரன் வர்றாங்கன்னா யானையுடைய மணியோசை முதல்ல கேட்கும். வேடத்தின் மீதமர்ந்து ஞானத்தை ஆளும் ஞானாதிபதி எங்க அப்பன் தேவேந்திரன். இப்படிப்பட்ட இனத்தில் நமக்கு இறந்துட்டு ஒழுக்கம் இல்லாம கட்டுப்பாடு இல்லாம யோசனை பண்ணி பாருங்க. ராணி இந்திராணிங்கிற ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் ராணின்னு பேரு. மற்ற எல்லா சாமிக்கும் அம்மா, சாதாரண அம்மா, அவ்வளவுதான். இவன் மட்டும்தான் ராணி. அப்ப யாரு? தேவேந்திர ராஜா. அந்த ராஜா யாரு? சேர சோழன் தான். உங்களுக்கு பட்டம்தான். இந்தியா முழுவதும், இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருக்கிற ராஜாக்களுக்கு இந்திரன், புரந்தரன், தேவேந்திர பட்டங்கள் ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய மூலவ சன்னிதானத்துல இருக்கிற அந்த மூலவ சன்னிதானத்துக்கு மேல இருக்கிற விமானத்துக்கு பேரு இந்திர விமானம் தான். அப்ப வீடு என் பேர்ல வீடு இருக்குது, இந்திர விமானம் என் வீட்டுக்கு பேரு. இருக்கிறாரு இந்திரேஸ்வரன் தான், சிவன் இல்ல. அப்ப இந்திர வழிபாட்டை முடிச்சுதான் சிவன் வெளியில வரணும். இந்திர வழிபாட்டை முடிச்சுட்டு இந்திர வழிபாடு ரிக்வேதத்துல சொல்லப்படுகிற அத்தனை பாடல்களும் இந்திரன் தான் முழுவதற்கான. அடுத்து ருத்ரன் 2-3 முறை சொல்லுவான். அதுக்கப்புறம் சிவன், முருகன், விநாயகர் பற்றி பேசுறதே கிடையாது. அதே போன்றுதான் நம்முடைய நாட்டில் சேர சோழ பாண்டியர் கொண்டாடிய விழாவும் இந்திர விழா தான். புரிஞ்சுக்கணும். பண்டிகைனா இந்திர விழா தான். அது 28 நாள் பண்டிகை. சித்ரா பௌர்ணமி உட்பட இந்திர விழா நடக்கும் மே மாசத்துல. யோசனை பண்ணி எப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த நீங்கள், எப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த நீங்கள் இப்படி இருக்கலாமா? இப்படி இருக்கலாமா? இந்த கோயில் உடையது, இந்த மண் உடையது, இந்த பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், இந்து சமயம் தேவேந்திர மக்களால் படைக்கப்பட்டது. உடைய பிறப்பு அருமையான பிறப்பு. நீ குடிக்கலாமா? நீ படிக்காம இருக்கலாமா? நீ ஒழுக்கம் இல்லாம இருக்கலாமா? உன் குடும்பத்தை கடலை விடலாமா? உன் பொண்ணு புள்ளையில ஏழையா வச்சிருக்கலாமா? நீ கர்மயோகியா மாறணும், கடினமா உழைக்கணும், குடும்பத்தை நல்லா பாதுகாக்கணும். யாருடைய மனைவி? இந்த யாரு? அவரா? நம்ம கணேச தேவர்களுடைய ஒய்ஃப். பார்த்தா தெரியல, நல்லா வச்சிருக்காங்க. யாருடைய குழந்தை இது? முனியப்ப சாமி தேவேந்திரனுடைய குழந்தைங்க. நல்லா படிப்பாங்க. ஆமா, அவர் எஜுகேட்டட், நல்லா படிக்க வச்சிருக்காரு. ஓ, இதை செய்ய வேண்டும் என்றால் பக்தி வேண்டும், ஆன்மநேய வேண்டும். பக்தி இல்லாம எதுவுமே கிடையாது. பக்தி இருந்தால் ஒழுக்கம் இருக்கு. அதனாலதான் எங்கிருந்தே பிறகு வந்த பிரமொழிச்சாருன்னா கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினா அவன் பின்னாடி போனோம். நம்ம மானம் மரியாதை எல்லாம் இருந்து நம்முடைய பெருமையெல்லாம் புரியோடி போட்டு கடவுள் இல்ல சாமி இல்லைன்னு பேச ஆரம்பிச்சோம். சாமி இல்லைன்னு சொன்னவனுக்கு கோயில் இருக்கும். சாமி இல்லைன்னு சொன்னவனுக்கு, சாமி இல்லைன்னு சொன்னவனை சாமி ஆக்கிட்டோம். அவனுக்கு ஊர் ஊரான்னு சொல்ல. முதல்ல எப்படி இருந்தது? வீதி பேரு, ஒரு வீதி, ஒரு தெருன்னா மாகாளியம்மன் தெரு, காளியம்மன் தெரு, மதுரை கோயில் வீதி,
இப்படிதான் இருந்தது. இப்ப எப்படி இருக்குது? சாமி இல்லைன்னு சொன்னவன் பேர்ல தான் வீதி. எவன் சாமின்னு சொன்னா அவன் பேர்ல இல்ல வீதி. எவன் சாமின்னு சொன்னா அவன் பேர்ல இல்ல கல்லூரி. எவன் சாமின்னு சொன்னா அவன் பேர்ல இல்ல நகரம். ஏன் வந்தது? எப்படி வந்ததுன்னா நம்ம கிட்ட பக்தி இல்லாம போனதுனால வந்தது. அவன் தான் ஆட்சியாளன் குடும்பமா மாறிட்டான், மிகப்பெரிய கார்பரேட்டா மாறிட்டான். காரணம் அவனுக்கு நீங்களா ஓட்டு போட்டு. நான் எந்த கட்சிக்கு நான் சார்ந்தவன் அல்ல. ராஜதேவேந்திரன் எப்பவுமே நெருப்பு தான் இந்த விஷயத்துல. என் மக்களுக்கு எவன் நல்லது செய்யறானோ அவனை நல்லா பாராட்டி பேசல, என் மக்களை கொடுத்தோண்டி பேசினா அவனை எதிராக நடிப்பேன். ஏன்னா நான் சுயம்பு, நான் சத்திரிய சாமியை கும்பிடுறேன். உடலுக்கும் போருக்கும் என் கடவுள் தேவேந்திரன் தான். அதனால எங்களுக்கு தீவிர தூங்கு. நான் எவனுக்கு நான் அன்பி பிழைக்கிறேன், எவனுக்கு பிச்சைக்கு பிழைக்கிறேன், இந்த சமூகத்தை காட்டி கொடுத்து பிழைக்கிற எண்ணம் தான் இந்த ராஜதேவேந்திர சுவாமிகளுக்கு சுத்தமா கிடையாது. நேர்மை, சத்தியம் இது என் மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்டுப்பாடு என் மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பண்டிகையா ஒன்று சேர்த்து வரது எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் பரிவட்டம் பட்டாபிஷேகம் இன்னைக்கு இந்த குடும்பமா இருக்குன்னா, ஊர் நிர்வாகி இருக்குன்னா, களப்பணியாளர் இருக்குன்னா, நாங்கள் பரிவட்ட பட்டாபிஷேகம் ஏன் நடத்துறோம்? இதுக்காக தான் நடத்துறோம். பரிவட்ட பட்டாபிஷேகம் எது நடத்துறோம்? அவங்களை உற்சாகப்படுத்தணும், மக்களை அவங்க பார்க்கணும். நம்ம தலைவர் அதே சமயம் நம்ம பெரியவங்களை கட்சிக்கு போகாம இருக்கணும். பண்பாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஊர் நிர்வாகிகளுக்கு இருக்கிறார். நம்ம பாடுவா இப்போ கோயம்புத்தூர் பாடுறது முத்து கடுக்கனா முகப்பு வச்ச மேற்கொள்ளுக்கா, முத்து கடுக்கனா முகப்பு வச்ச மேற்கொள்ளுக்கா, முத்து கடுக்கனா முகப்பு வச்ச மேற்கொள்ளுக்கா, அத்தரும் பன்னீருமா அழகாக மேரி குட்டி, அத்தரும் பன்னீருமா அழகாக மேரி குட்டி, தங்க